ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து நிஃப்டியில் கால் சைடும் புட் சைடும் ரெண்டையும் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ ஆம் நாட் செபி ரிசர்ச் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கும் அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸை உருவாக்கப்பட்டவை. எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்ட்ஸும் கிடையாது, ஒன்லி நாலேஜ் ஷேரிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கால் சைடு புட்ஸில் ரெண்டுலையும் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி இந்த வீடியோ. வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம டேரக்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நிஃப்டியோட சார்ட்டை வச்சுருக்கோம், ஓகேவா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு டே கண்ணு வச்சுருக்கோம். வச்சுக்கிட்டு இன்னையோட ஓப்பன் பேஸ் நோட் பண்ணோம். இன்றைக்கி தேதி வந்து 14ஆம் தேதி. என்னோட ஓப்பன் பேஸ் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பேஸ், என்னோட ஓப்பன் பேஸ் என்ன பார்க்கணும். என்னோடய ஓப்பன் பேஸ் என்னது 24,361. என்னோடய ஓப்பன் பேஸ் என்னது 24,361. அப்போனா இதுக்கு நியரஸ்ட் இருக்க ஒரு அடுத்த மணி எடுக்கணும். அப்போ இதுக்கு நியரஸ்ட் அடுத்த மணி என்னது 24,350 தான் நம்மளோட ஏடிஎம் ப்ரைஸ். இந்த ஏடிஎம் பேஸ் பண்ணி இதுக்கு பிஃபோராக இருக்கிற ஒரு 100% தள்ளி இருக்கிற ஒரு கால் ஐடிஎம்மையும், அதேமாரி இந்த ஏடிஎம்முக்கு ஆஃப்டராக இருக்கிற 100% தள்ளி இருக்கிற புட்டோட ஐடிஎம் எடுக்க போகிறோம். அதுதான் மாதிரி ட்ரேட் பண்ண போகிறோம், ஓகேவா. வாங்க போகலாம். இப்போ வந்து இந்த சொன்னேன் பார்த்தீங்களா, நோட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து 24,350 தான் நம்மளுடைய ஏடிஎம், ஓகேவா. அதேமாரி நம்ம பார்க்கக்கூடியது வந்து இதுக்கு பிஃபோராக இருக்கிற ஒரு கால் ஐடிஎம், 100% கால் ஐடிஎம் என்னது 24,250. அதோட கால் ப்ரைஸையும் அதேமாரி 24,450, அதாவது 24,350 ஆஃப்டராக இருக்கிற ஒரு புட் ஏடிஎம் 24,450. இது பிஇ. இந்த ரெண்டாக பேஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம், ஓகேவா. நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஓப்பன் பேஸ் வந்து 24,361, ஓகேவா. நம்ம வந்து நியரஸ்ட் இருக்கிற அர்த்த மணி எடுத்துக்கோ. அதனால் 24,350 தான் நம்மளுடைய அர்த்த மணி. இந்த அர்த்த மணிக்கு பிஃபோராக இருக்கிற கால் ஐடிஎம்மும் ஆஃப்டர் இருக்க கால் ஐடிஎம் எடுக்க போகிறோம். அதுவும் 100% தள்ளி இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து 24,250 தான் தள்ளி இருக்கிற ஒரு கால் ஐடிஎம். அதேமாதிரி 24,450 புட்டு வந்து 24,450 புட்டு வந்து புட்டோட ஐடிஎம். ரெண்டு ட்ரேட் பண்ணி போகிறோம், ஓகேவா. வாங்க சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 24,250 கால் அதை பார்ப்போம். ரெண்டாவது 24,450 புட்டை பார்ப்போம். ஃபஸ்ட்டு காலை பார்ப்போம். 24,250 கால் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு 3 ஜோன் ட்ராப் பண்ண போகிறோம். ஒன்று சப்போர்ட் ஜோன், ஒன்று பைஅவுட் ஜோன், ஒன்று சப்போர்ட் ஜோன், ஓகேவா. இப்போ வந்து இந்த 200ங்கிறது தான் நம்மளுடைய பைவைட் பாயிண்ட். ஃபஸ்ட்டு ஒரு நோட் பண்ணிக்கோங்க, ஒரு ட்ராப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 250ங்கிறது நம்மளோட ரெசிஸ்டன்ட் லெவல், ஓகேவா. அதே மாதிரி 150ங்கிற நம்மளோட சப்போர்ட் ஜோன். நான் வச்சுக்கோங்க 200 பைவைட் பாயிண்ட், 250ங்கிறது ரெசிஸ்டண்ட்டு, 150ங்கிறது சப்போர்ட் ஜோன். இந்த 3 ஜோன் ட்ராப் பண்ணிட்டு இப்போ நம்ம 3 மினிட் சார்ட் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு 3 மினிட்க்கு ஓப்பன் க்ளோஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அது பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுற பற்றி பார்க்கணும், ஓகேவா. இப்போ நம்ம 3 மினிட் சார்ட் வச்சுக்கிறோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா. இன்றைக்கி தேதி 14ஆம் தேதி, ஓகேவா. ஃபஸ்ட்டு 3 மினிட்க்கு எங்கே ஓப்பன் க்ளோஸ் வச்சுப்பாங்க அது பண்ணி தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம், ஓகேவா. வாங்க 14ஆம் தேதி, ஓகேவா. பாருங்க, இன்றைக்கி தேதி 14ஆம் தேதி. கரெக்டாக நம்ம மார்க்கெட் வந்து இந்த பைவெட் நான் சொன்னேன் 200 பைவெட் சொன்னேன். இந்த பைவெட்டை தொட்டுட்டு கரெக்டாக கீழே அந்த சப்போர்ட்டுக்கு மிட் பாயிண்ட்டும் க்ளோஸ் ஆகிச்சிருக்கு, ஓகேவா. நம்ம வெயிட் பண்ணணும், ஓகேவா. நான் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஓப்பன் க்ளோஸ் எங்கே வச்சுருக்கு. நம்ம பைவெட்டை தொட்டுட்டு மார்க்கெட் கீழே இறங்கி அந்த சப்போர்ட்டுக்கு உள்ளக்க க்ளோஸ் வச்சுருக்கேன். சார் ஓகே. இந்த மாதிரி ஒரு பிக் நான் வச்சுக்கோ, இந்த மாதிரி ஒரு பிக் கேண்டி ஃபார்ம் ஆச்சு. நம்ம வெயிட் பண்ணணும், ஓகேவா. இப்போ வெயிட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த 150ல் நம்ம என்ட்ரி எடுக்கணும். 150 வரும்போது ஒரு புல்லிஷ் கேண்டி தான் கிடைச்சது பார்க்கணும். அது போய் என்ட்ரி எடுக்கணும். இப்போ பாருங்கள், மார்க்கெட் கீழே அழகாக இறங்கி கரெக்டாக இந்த பாருங்கள் இந்த 150 இந்த நோட் பண்ணி காமிக்கிறேன். இந்த 930 கேண்டி வந்து கரெக்டாக அந்த நம்ம சப்போர்ட் ஜோனில் தொட்டுட்டு பக்கத்தில் ஒரு க்ளோஸ் வச்சுருக்கு, ஒரு க்ரீன் கலர். அப்போனா இதுக்கு இந்த 930 கேண்டிக்கு அடுத்த கேண்டு ஓப்பன் பேஸ் என்ட்ரி எடுத்துருங்க. ஏன்னா சப்போர்ட்டில் நமக்கு ஒரு க்ரீன் கீ கிடச்சிருச்சு. இப்போ அதனால் நம்ம அடுத்த கேண்டு என்ட்ரி எடுத்துருங்க. அப்போனா 933 கேண்டில் நம்ம என்ட்ரி எடுத்துடணும். ஓப்பன் பேஸ் என்ட்ரி எடுத்துருங்க. ஓப்பன் பேஸ் என்னது 159. நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட் வச்சுக்கோங்க. அப்போ 159ஓட
159 10 ஆட் பண்ண 169. நம்ம டார்கெட் 169 தான். டார்கெட் 169. பாருங்கள் நம்ம என்ட்ரி வந்து நம்ம வெயிட் பண்ணுங்கள். நம்ம என்ட்ரி கரெக்டாக அதே கேண்டில் என்ட்ரியும் அதே கேண்டில் நமக்கு நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் கூட நம்ம 933 கேண்டில் நம்ம என்ட்ரி கிடச்சிருக்கு. நம்ம டார்கெட் 939 நம்ம என்ட்ரி வந்து 933 என்ட்ரி கிடச்சிருக்கு. நம்ம டார்கெட் அடுத்த கேண்டில்லே ஒரு 3 நிமிஷத்துலேயே நம்ம டார்கெட் 169 ஈஸி ரீச் ஆகிடுச்சு. இது காலை ப்ராஃபிட் மேக் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம கடைசியாக செக் பண்ணி பார்ப்போம். கால் ப்ரைஸ் எப்படி நம்ம ஜோன் இந்த பைவட் ஜோன் சப்போர்ட் ஜோன் ஒர்க் ஆகி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ பார்ப்பாங்க. இப்போ நான் பண்ணுங்க நம்ம என்ட்ரியும் டார்கெட் ஈஸி ரீச் ஆயிடுச்சு. இப்போ மார்க்கெட் கடைசி வரைக்கும் பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகி பார்ப்போம் இந்த லெவல். ஓகேவா? செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? பாருங்கள். இப்போ வந்து மார்க்கெட் வந்து அழகாக நம்ம பைவட் தொட்டு கீழே இறங்கி கரெக்டாக சப்போர்ட்டில் பக்கத்தில் வந்துட்டு மேலே ஏறிட்டு மறுபடியும் இங்கே ஒரு டபுள் டாப்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு டாப் இங்கே ஒரு டாப் ரெண்டு டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. வாங்க வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? இங்கே ஒரு டபுள் டாப் எடுத்து மறுபடியும் பாருங்கள் கரெக்டாக நம்ம சப்போர்ட் தொட்டு மறுபடியும் மேலே ஏறி இருக்கேன். அங்கே கீழே மறுபடியும் அந்த இடத்துல கன்சல்ட் ஆகிட்டுவாங்க. கரெக்டாக அந்த சப்போர்ட் ஜோன்லேயே பாருங்கள் மார்க்கெட் கரெக்டாக பாருங்கள் அழகாக மார்க்கெட் வந்து நம்ம பைவட் தொட்டு கீழே இறங்கி நான் சப்போர்ட் தொட்டுட்டு மேலே ஏறிட்டு மறுபடியும் அந்த சப்போர்ட் உடச்சி கீழே போயிட்டு அங்கே இடத்துல அந்த சப்போர்ட் ஜோன் 150 நம்ம சப்போர்ட் ஜோன் 150 ஜோன்லேயே நல்லா கன்சல்ட் ஆகிட்டு கரெக்டாக மேலே ஏறி கரெக்டாக பார்க்க நம்ம பைவட்டே தொட்டுருச்சு. எப்படி பைவட்டே தொட்டுட்டு மார்க்கெட் வந்து அதே பைவட்டில் மறுபடியும் கன்சல்ட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? நம்ம மினிமம் 10 பாயிண்ட் எடுத்துகிட்டா போதும். ஓகேவா? பாருங்கள் கரெக்டாக நம்ம சொன்னோன்னா சப்போர்ட் பைவட் ஜோன் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து கரெக்டாக பாருங்கள் பைவட்டில் ஓப்பன் ஆகி நம்ம சப்போர்ட்டில் என்ட்ரி கிடச்சி மறுபடியும் பைவட்லேயே டார்கெட் ரீச் ஆகிருக்கு. ஓகேவா? நான் வச்சுக்கோங்க நம்ம மினிமம் 10 பாயிண்ட் எடுத்தால் போதும். ஓகேவா? அதில் மார்க்கெட் கரெக்டாக நம்ம இந்த சப்போர்ட்ஸ் நான் வச்சு கரெக்டாக இந்த சப்போர்ட்ஸ் நல்ல ஒரு கன்சல்ட் ஆகிட்டு கரெக்டாக மேலே ஏறி பைவட்டை டச் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம புட் ப்ரைஸில் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ண பார்க்கலாம். இது அதே மாதிரி தான் 24,450 எடுத்துக்கோங்க. இது அதே மாதிரி தான். ஓகேவா? இப்போ வந்து டேக்கன் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து பைவட் வந்து 200 ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் 250, சப்போர்ட்டு 150. இந்த 3 ஜோன் ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் 3 மினிட்ஸ் சேனல் வைக்க போகிறோம். ஓகேவா? இப்போ மறுபடியும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ மறுபடியும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தேதி வந்து 14ஆம் தேதி. ஓகேவா? ஃபஸ்ட்டு 3 மினிட்க்கு எங்கே ஓப்பன் க்ளோஸிங் பார்க்கணும். ஓகே அதான் மெயின். ஓகே அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இன்றைக்கி தேதி வந்து 14ஆம் தேதி. இன்றைக்கி தேதி 14ஆம் தேதி. ஓகே மார்க்கெட் கரெக்டாக பாருங்க நம்ம ஓப்பன் க்ளோஸிங் வச்சுருக்கு. கரெக்டாக நம்ம சப்போர்ட்டுக்கு கீழே நான் வச்சுக்கோங்க சப்போர்ட்டுக்கு கீழே ஓப்பனே க்ளோஸ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு கீழே ஓப்பனே க்ளோஸ் வச்சோன்னா அப்போ ஒரு ஜோன் ட்ராப் பண்ணுவோம். அதான் மேஜர் ஜோன். நான் வச்சுக்கோங்க இந்த லெவலில் வந்து சப்போர்ட்டுக்கு கீழே நான் வச்சுக்கோங்க சப்போர்ட்டுக்கு கீழே ஓப்பன் க்ளோஸ் வச்சா மட்டும் பார்க்குறோம். அப்போ வந்து முன்னோரு ஜோன் ட்ராப் பண்ண போகிறோம். 125 ஒரு ஜோன். ஓகேவா? நான் வச்சுக்கோங்க இந்த 125 ஜோன் ட்ராப். இதனால் சப்போர்ட் கீழே ஓப்பன் க்ளோஸ் வச்சுருக்கேன். அதனால் பார்க்க வரோம். இந்த 150 ஜோன் 125 தான் மேஜரான சப்போர்ட். S2 வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு மேலே கீழே போயிடுச்சுன்னா நம்ம கீழே எங்கிட்டே இருந்துச்சுன்னா கீழே போகலாம். ஓகேவா? மோஸ்ட்லி இந்த 125 வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இது எப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி எப்படி கிடைக்கு எக்ஸிட் நம்ம என்ட்ரி டார்கெட் எப்படி ரீச் வச்சு பார்க்க போகிறோம். அதையும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நான் வச்சுக்கோங்க கரெக்டாக நம்ம 125 அந்த ஜோனில் கரெக்டாக ஓப்பன் ஆகி கரெக்டாக நம்ம சப்போர்ட் ஜோனுக்குள்ளேயே ஓப்பன் க்ளோஸ் வச்சுருக்கேன். அது எப்படி ஒரு பிக் கேண்டில் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு பிக் கேண்டி ஃபார்ம் இருக்கேன். இந்த மாதிரி பிக் கேண்டி ஃபார்ம் ஆனால் மறுபடியும் வெயிட் பண்ணணும். இந்த சப்போர்ட் ஜோன் வரை வெயிட் பண்ணணும். இந்த சப்போர்ட்டுங்க ரெண்டாவது சப்போர்ட்டுன்னா 125. இந்த 125 தொட்டுட்டு இங்கே ரீச் ஆகி பார்க்கணும். வாங்க கரெக்டாக பாருங்கள் அழகாக இங்கேருந்து இறங்கி கரெக்டாக நம்ம பாருங்க இந்த 125 ஜோன் கரெக்டாக டச் ஆகி மேலே விற்கேற்றி ஒரு பையிங் கேண்டில் நான் வச்சுக்கோங்க ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு கேன் க்ளோஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து அடுத்த கேண்டிப்பாங்க அடுத்து ஒரு க்ரீன் கேண்டு ஃபார்ம் இருக்குது. ஓகே 19 கேண்டி வந்து கரெக்டாக நம்ம சப்போர்ட் தொட்டுட்டு அடுத்த கேண்டிப்பாங்க ஒரு க்ரீன் கேண்டில் 10-12 கேண்டி க்ரீன் கேண்டி இருந்துச்சு. அப்போனா இதுக்கு அடுத்த கேண்டிலான 10-15 கேண்டி நம்ம ஓப்பன் ப்ளஸ் என்ட்ரி எடுத்துடணும். அதே கான்செப்ட். ஓகே ஓப்பன் ப்ளஸ் என்ட்ரி எடுத்துடணும். ஓப்பன் ப்ளஸ் என்னது 130. நம்ம டார்கெட் என்னது மினிமம் 10 பாயிண்ட். அப்போனா 130 10 ஆட் பண்ண 140. ஓகேவா? டார்கெட் 140. பாருங்கள் கரெக்டாக நம்ம என்ட்ரி வந்து கரெக்டாக பாருங்கள் 10-15 கிடச்சிக்கு. நம்ம டார்கெட்டும் கரெக்டாக பாருங்கள் 10-30 கரெக்டாக நம்ம டார்கெட் ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு.
பார்த்தீங்கன்னா நம்ம கால் சைடும் ப்ராஃபிட் மேக் பண்ணிச்சு, புட் சைடும் ப்ராஃபிட் மேக் பண்ணிச்சு. ஓகேவா? இந்த சப்போர்ட் ஜோன் பைவோட் ஜோன் பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம என்ட்ரியும் டார்கெட் ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. இப்போ கடைசி வரைக்கும் மார்க்கெட்டு நம்ம இந்த ஜோன் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? வாங்க இப்போ டெலிட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து கரெக்டாக பாருங்கள், மார்க்கெட் வந்து நான் சொன்னேன், மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த சப்போர்ட் கீழே ஓப்பனே க்ளோஸ் வச்சானா நம்ம இன்னொரு ஜோன் ட்ராப் பண்ண போகிறோம். அதான் மேஜர் சப்போர்ட், அது 125 கரெக்டாக மார்க்கெட் அந்த இடத்த டச் பண்ணி மேலே ஏட்டு கரெக்டாக அந்த பைவோட் தொட்டு மறுபடியும் கீழே இறங்கி மறுபடியும் இந்த சப்போர்ட் நான் இப்போ செகண்ட் சப்போர்ட் டச் மறுபடியும் மேலே ஏறி மறுபடியும் அதே நம்ம S1 சப்போர்ட் ஒன்று போயிருக்கு. ஓகேவா? பாருங்கள், நம்ம அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ட்ரிபிள் டாப், நான் இங்கே ஒரு ட்ரிபிள் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. நான் வந்து இந்த மாதிரி ட்ரிபிள் டாப் ஃபார்ம் ஆகி மார்க்கெட் அழகாக மார்க்கெட் மறுபடியும் அந்த நம்ம செகண்ட் சப்போர்ட் டச் மேலே ஏறி அங்கேருந்து மறுபடியும் இங்கே ஒரு டபுள் டாப், இங்கே ஒரு ட்ரிபிள் டாப், இங்கே ஒரு டபுள் டாப். ஓகேவா? வரவும் மார்க்கெட் போகும் அழகாக மார்க்கெட் போக கரெக்டாக வந்து சொன்ன பார்த்தீங்களா? இந்த வந்து சொன்னீங்கன்னா மேஜராக 125, இந்த 120 மேஜராக உடச்சிச்சுன்னா நல்லா கீழே இறங்கிட்டாங்க. நான் வச்சுக்கோங்க, கரெக்டாக நான் சொன்னேன் 125 தான் இதேமாதிரி தான் எல்லாத்துக்கும். சப்போர்ட் கீழே வந்துச்சுன்னா 125 தான் மேஜர் ஜோன். கரெக்டாக இந்த 125 நான் கரெக்டாக உடச்சோடனே மார்க்கெட் அழகாக கீழே இறங்கிச்சு. பாருங்கள், அழகாக மார்க்கெட் அழகாக கீழே இறங்கிருச்சு. ஓகேவா? அழகிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு ட்ரிபிள் டாப்பு, இங்கே ஒரு டபுள் டாப் நம்ம இதிலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மார்க்கெட் கீழே இறங்க முடிஞ்சு அழகாக உடச்சவங்க கீழே அழகாக மார்க்கெட் இறங்கிடுச்சு. நான் வச்சுக்கோங்க, இங்கே ட்ரிபிள் டாப், இங்கே டபுள் டாப் ஃபார்ம் ஆனால் கரெக்டாக மார்க்கெட் கீழே உடஞ்சிச்சு. ஓகேவா? 2 கன்ஃபர்மேஷன், இங்கே ஒரு கன்ஃபர்ம், இங்கே ஒரு கீழே இறங்கிச்சு. நான் வச்சுக்கோங்க, இந்த 125 மேஜர் ஜோன், இந்த 120 உடச்சி கீழே போயிட்டானா மார்க்கெட் கீழே இறங்கிடுவேன். இது கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நல்ல வீடியோ வாட்ச் பண்ணிப்பாங்க. ஓகேவா? அவனும் ஈஸியாக புரியும். இந்த வீடியோ ஒன்லி ஆப்ஷன் பையிங்கில் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் பற்றி பார்க்குறோம். ஓகே, இது வந்து கால்ஸையும் புட்ஸ் ரெண்டும் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம், அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.